நீ என்ன இப்படி மூச்சு வாங்குற? அப்பா எங்க? அண்ணா வராரு. நாங்க அந்த சிஐயை பொழந்துட்டோம். அவ இனிமே நடக்கவே மாட்டான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? என்ன பண்ணாலும் நம்ம அண்ணன் பட்ட வேதனை மாதிரி இருக்காது. என்னாச்சுடா? ஏய், நீ அவன் பேக்கை பேக் பண்ணு. டேய், சந்திரன் வக்கீல்கிட்ட பேசிட்டேன், எல்லாம் சரியாயிடுன்னு சொன்னாரு. அது வரைக்கும் எங்கேயாவது ஒளிஞ்சிரு. உள்ளே ஏறு. எங்க போறது? நான் தென்காசியில் இருக்கிற என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். எல்லாரும் சேர்ந்து போக வேண்டாம். நான் முதல்ல காலையில் கிளம்புறேன். அப்புறமா நீ சந்தோஷம் கூப்பிட்டு வந்தால் போதும். நான் என்ன யோசிக்கிறேன்னா, நாம் எல்லாரும் இங்கேருந்து கிளம்பிட்டு அவனுக்கு இங்கே வந்துடுவானுங்க இருந்தா. அப்படின்னா எல்லாரும் சரண்டர் ஆயிடுவோம். நீ கொஞ்சம் பேசாம இரு. நான் சந்தோஷம் வந்திருக்கேன்டா. டோர் ஓப்பன் பண்ணு. வெளில ஃபுல்லாக போலீஸ் இருக்காங்கடா. இங்கேருந்து கிளம்பணும்னு நினச்சா கூட அதுக்கு வாய்ப்பே இல்லைடா. நாளைக்கு கொஞ்சம் லேட் ஆனதுக்கப்புறம் கிளம்புவோம். அதுதான் சேஃபு. நீங்கள் கிளம்புறதுக்கு நான் வண்டி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். போலீஸ் கையில் மட்டும் மாட்டணும், அவ்வளோதான், முடிஞ்சுது. போலாமாண்ணா? வண்டி எடுப்பா. சந்தோஷ் சொன்ன இடத்துக்கு தானே இப்போ நம்ம போகிறோம். ஆமாண்ணா. நிப்பாட்ட வேண்டாம். ஓ, பரவாயில்லண்ணா, எனக்கு தெரிஞ்சவர் தானா. நீங்கள் எங்கே போகிறீங்க? பஸ் ஸ்டாண்டில் இறங்கிடுவேன். ஏன் அப்படி பண்ணுறீங்கண்ணா? நம்ம கூடவே இருக்கிறவன ஒருத்தனை நைஸாக வேலை வாங்கிட்டு எஸ்கேப் ஆனால் நல்லாவா இருக்கும் சார்? ஆமாம்மா. ஏன்டா இந்த டைமில் பார் வழியாக போகணுமா? டேய், கையில் 10 பைசா இல்லடா. எப்போ திரும்ப வருவோன்னு தெரியாமல் போயிட்டுருக்கோம். அப்பா கொஞ்சம் கேஷ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. எங்கடா அவங்களாம்? சொல்ற. பாட்றா, இவெல்லாம் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. இவனுங்களுக்கு நன்றி கொஞ்சம் ஜாஸ்தி தான் சார். அப்போ இவனுங்களை தூக்க வேணாமா? இவன்லாம் ஓடினா எங்கே வரைக்கும் போகிறான், அப்புறம் பார்த்துக்கலாம். இவன் வாயிலிருந்து நான் வர வைக்கிறேன் சார். சொல்லுடா. சொல்ற மரியாதையா? ஏய், எப்போ வேலையை முடிப்ப? இப்போ முடிச்சலாம் சார். யார் இவங்கெல்லாம்? யோ, அந்த ஆள் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். அந்த ஆள் இங்கேருந்து ஹார்ட் அட்டாக்ல சேர்த்து போயிட்டா புரியும்ல? ஓகே சார். ரிமாண்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்க. ஓகே. யோ, அந்த லீக்கேஜ் பிரச்சனையை பார்த்துட்டு கொஞ்சம் சிசிடிவி ரெடி பண்ணு. பண்ணிடலாம் சார். சார்,
டேய் போன வாரம் உன்னோட லீவ் பேப்பரை டிபிக்கு அனுப்ப மறக்காதண்ணா. சார். அது கூட இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டையும் வச்சிரு. நீங்கள் தான் அந்த பொண்ணும் பையனும் கஸ்டடியில் எடுத்ததா? ஆமாம் சார், நான் தான் கஸ்டடியில் எடுத்தேன். 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க சார். என்ன பண்ணாங்க சார்? பப்ளிக்காக கிஸ்ஸிங். 2 பேரும் கஷ்டப்பட்டு தான் பிடிச்சி மாற்றினது. உனக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையாடா? ஒரு SHO தான் அடிதடியில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அதுக்கடையில் அந்த கிஸ்ஸிங் கேஸா? சார் அது மட்டும் இல்லை, இங்கே லேடிஸ் ஹாஸ்டலில் கஞ்சா சப்ளை பண்ணுறது இவங்க தானே ஒரு டவுட் இருக்குது சார் எனக்கு. உன் கேவலமான புத்தியை மடக்கி பாக்கெட்டில் வைக்கிறியா? அந்த கிழவனை தூக்குனது ஒன்றும் ஆகாது. இன்னும் 2 பேர் நம்ம லிஸ்ட்டில் இருக்காங்க, மறந்துடாத. புரியுதுல்ல? அந்த கிஸ்ஸிங் கேஸு ஐடி வாங்கிட்டு அனுப்பி வை. சார் ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்லைங்க. P17 ரெஸ்பாண்ட். P17 ஆன்சரிங் சார். P17 அந்த ஏரியாவை செக் பண்ணிடுங்க. ஓகே சார், புரியுது. டைம் வேஸ்ட் பண்ணாதான் சீக்கிரம் வரணும். ஓகேடா, இந்த ரைட்டு தான். இங்கே நீ பாட்டா. இந்த பக்கம் தானே. ரமேஷ், ரேகாட்ட கேட்டால் புக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும். நீ எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிடுண்ணா. நீங்களா இல்லாமல் நான் எப்படிறா? உன் பேர் கசனா? பார்த்து பத்திரமா போ. இந்தா நீங்கள் போங்க. யாருண்ணா இவனுங்க? யாருன்னு தெரியல, ரொம்ப நேரமாக கூத்தடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மெயின்டெனன்ஸ்னு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. நீங்கள் கிளம்புங்க. அப்பு டைம் இல்லடா. கிளம்புடா. நீ போடா. என்னடா எப்படினாவது ஒருத்தன் வெளியே இறங்கினீங்க தலையை அடிச்சு உடச்சிருவேன். போடா, எடுத்துட்டு போங்கடா. எடுத்துட்டு போடா. என்னடா இது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வண்டி எடு. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புப்பா. அந்த காலனிக்காரனோட பிரச்சனை இன்னையோட முடியணும். அந்த SI அரவிந்த் நம்ம கூட இருப்பார்னு எனக்கு தோணல சார். அவன் இதுக்கெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டான். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். பிளான் என்ன சார்? புது SHO இமீடியட்டாக வருவார். நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், சொல்கிறத மட்டும் செஞ்சால் போதும். காலனிக்காரனோட சனியை வண்டியில் வந்துட்டுருக்கு. சார் சார், இடம் வந்துருச்சு. எவ்வளோ ஆச்சு? 200. வெயிட் பண்ணுமா? அந்த ஆள் எங்கே கொண்டு போய் வச்சிருக்கானோ? அரவிந்த் சாரோட லீவ் அப்ளிகேஷனை இங்கே எதுக்கு வச்சிருக்க? இன்னைக்கு SP ஆஃபீஸ்க்கு அனுப்ப வேண்டியது இதெல்லாம். ஐயா, தொண்டையில் ஏதாவது பிரச்சனையா?
விசிட்டர்ஸ் கையற்ற தூரத்துல கன்னு வைக்க கூடாதுன்ற புரோட்டோகால் சாருக்கு தெரியாதா என்ன? சாரி சார். ஸ்டேஷன் இன்சார்ஜ் யாரு? எஸ்ஐ அரவிந்தன் சார். சார் வெளியே போயிருக்காரு. இனி எமர்ஜென்சி? அது ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ் விஷயமா போயிருக்காரு. நான் கொஞ்சம் பழைய ஆளு. 92 ஏஆர் பேட்ச். சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சதாசிவம். டியூட்டி லிஸ்டும் கஸ்டடியில் இருக்கிறவங்க டீடைல்ஸும் உடனே வேணும்.